மகர ராசி உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த இடத்துல மறைமுகமாக இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும். சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்கள் மைண்ட், உங்களுடைய இன்ட்யூஷன் சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் இல்லையா, உங்களுடைய கரியரில் இதெல்லாம் நடந்திருக்கலாம், இப்படிலாம் இருந்திருக்கலாமா, அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கலான்னு. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகும், கிளியர் ஆகும். ஓகே, என் மனசு சொன்னது சரிதான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வேலை சார்ந்த இடங்களில் கிடைக்கும், தொழில் சார்ந்த இடத்துல கிடைக்கும். அண்ட் ஏதாவது சீக்ரெட்ஸ் வந்து யாராவது சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா அதுவும் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொன்னது அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து கிளியர் ஆகும்போது நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு சில முக்கியமான ஆக்ஷன்ஸை வந்து உங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல எடுப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு மோர் ஓவர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற போது உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட லாயலாக நடந்துக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். உங்ககிட்ட வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கும் அதற்கான ஒரு சாத்தியங்கள் இந்த மாதம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னருக்காக ஓடி ஓடி உழைச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்கள் பார்ட்னர் அதற்கான ஒரு பெனிஃபிட்ஸை உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன வந்து எப்பப்போ தேவையோ அதற்கான ஃபினான்ஷியல் பேக்கப்ஸ் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இந்த மாதம் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதம் செய்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இந்த மாதம் அதற்கான ஒரு பெஸ்ட்டான மாதம் அப்படின்றதுனால இந்த மாதமே முக்கியமான விஷயங்களை நீங்கள் நிலுவையில் போட்டிருந்த விஷயங்களை ரிலேஷன்ஷிப் சார்ந்து அதை எடுங்க, உங்கள் பார்ட்னருக்கும் அதை தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங்கில் வருது. ஸோ மகர ராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு 3 மாதங்களாக 3 வார காலங்களாக ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வந்திருக்காது, எதிர்பார்த்த வருமானம் கிடைச்சிருக்காது, ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது, டவுன்வேர்ட்ஸில் போயிருக்கலாம், ஏதோ ஒரு மன சங்கடங்கள் இருந்திருக்கும் இல்லையா. யாராவது உங்களை அவமானம் கூட படுத்திருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு அவமானம் கூட படுத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து பர்மனெண்ட் கிடையாது, இதெல்லாம் டெம்பரரியான விஷயங்கள் தான் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. ஸோ நீங்கள் பட்ட அவமானத்துக்கும் பட்ட மனவேதனைக்கும் ஒரு தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நன்மையான விஷயங்களும் பணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக நடக்க ஆரம்பிக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய விதமான கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபைட் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்காக நீங்கள் தான் ஸ்டாண்டப் பண்ணி நிற்கணும், ஆம்பிஷியஸாக இருக்கணும். இந்த மாதம் வந்து அப்படியே போனால் போதுன்னு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் கோட்டை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காம்படிஷன்ஸில் நானும் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆம்பிஷியஸோடு நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்க, போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் 5 மாதமாக ஏற்பட்ட போராட்டத்திற்கான வெற்றி கிடைக்கும் இந்த மாதம். அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ரொம்ப ரொம்ப துடிப்போடு நீங்கள் செயல்படணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதியவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு காலம் இது. சில பேர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது தான். அதாவது உங்களுக்கு வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் ஏதாவது சேரிட்டி ஒர்க்ஸ், ஏதாவது அன்னதானம் கொடுக்கணும், கொடை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதம் அதற்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை இது வரைக்கும் விட்டு கொடுத்தீங்க அப்படின்றத தாண்டி இந்த மாதம் நீங்கள்
பிரயோஜனமாக எதுக்காக விட்டு கொடுக்குறீங்க, அது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ இப்படியான சில விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணுறதன் மூலிமா மற்றவங்க மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள், அந்த ஒரு கோபதாபங்கள் இதெல்லாம் குறையும். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து போகணுன்றதுனால, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த மாதிரியான கொடை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டேலி ஆகும், உங்களுக்கு நன்மையும் நடக்கும் அப்படின்னு இருக்குது. மகர ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்குரியவங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க, அன்பானவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. யார் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியாக இருக்கட்டும், எந்த ஒரு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளாக இருக்கட்டும், எது பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த மாதத்துலேருந்து அதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.